Nemathi Property Management. Contact 7667008999. தமிழ் முருகன் மாநாடு நடத்தலாம். இந்த மாநாடு நடத்துபவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ் வழிபாட்டு மொழியாக வேண்டும், தமிழர்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கொள்கை இருக்கிறதா என்றால் இல்லை. அது இப்போ 2026 தேர்தலுக்காக தான் இது நடத்துகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. 2021 ஆகஸ்ட்டில் அன்னை தமிழ் அர்ச்சனை கருவறையில் செய்ய போகிறோம், முதல்ல இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய விதிமுறையை பார்த்தீங்கன்னா அன்னை தமிழ் அர்ச்சனை யாரும் நடத்த முடியாதபடிக்கு சூழ்ச்சியாக போட்டாங்க. அவங்க அப்பா காலத்தில் அப்படி போடலை. தமிழில் அர்ச்சனை விரும்புவர்கள் அந்த ஒரு போர்டு அங்கே இருக்கும், அதில் தமிழ் அர்ச்சனை பண்ணுறோம், அவங்களுடைய கைபேசி எண் இருக்கும், அவங்க ஐயர்கள் தான். அதில் ஃபோன் பண்ணி நம்ம அழைச்சிக்கிட்டு போகணும், அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஐயரே தமிழில் சொல்கிறதுனால அந்த ஐயரே சூத்திரன் ஆகிட்டாங்க திருச்செந்தூரில். அது எப்படி தீட்டுப்பட்ட மொழி இல்லை, வலுப்படுத்தினது யார்? மு.க. ஸ்டாலின். இவங்க அப்பா செய்யலை, அதான் அந்த அம்மா ஜெயலலிதா இல்லை, எந்த காலத்தில் இல்லாத ஒரு தீட்டு மாதிரி பண்ண ஆள் யாருன்னு மு.க. ஸ்டாலின், சேகர் பாபு கம்பெனி. இது என்ன சாதாரண விஷயமா? இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி இது. சேகர் பாபு ஸ்டாலினுடைய தளபதி இருக்கார்ல, கட்டளை இடுவார் அவர். தமிழ் கூடாதுங்கிறது தான். சேகர் தமிழ் கூட. ஆமா, என்ன உங்களுக்கு இது சந்தேகமா? சேகர் பாபு தானங்க அன்னை தமிழ் அர்ச்சனை ஓப்பன் பண்ணியே வைக்கிறாரு. பாத்திரத்தை ஸ்டாலின் கொடுக்குறாரு, நடிப்படி அப்படின்னு சேருவா நடிக்க சொல்கிறாரு, நடிக்கிறாரு. அதுக்கு நடிப்பு, அங்கிட்டு சுயமரியாதைக்கும் நடிப்பு, இங்கிட்டு ஆன்மீகத்துக்கு நடிப்பு. இல்லை, கடைசியில் ரெண்டு கட்டானா போக வேண்டியதுதான். ஸ்டாலினுடைய இதயத்தை புரிந்து அதை செயல்படுறவர் சேகர் பாபு தான். ரெண்டு பேரும் ஒன்றும் ஞாபகம் வச்சுருக்காரு. தமிழ் வரக்கூடாது, தமிழனுக்கு முக்கியத்துவம் விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா கருணாநிதி? தடை போட்டாங்கன்னு போய் பிரச்சாரம் பண்ணிட்டாரு கருணாநிதி. இது குய்யோ முறையோன்னு கத்தி கருணாநிதி என்ன ஸ்டாலின் அப்பா இல்லை, தந்திரக்காரர் இல்லை. சுபவிகிட்ட பேசுகிறேன், சுபவி கலைஞர்கிட்ட பேசுங்க, அவர் இந்த கோரிக்கையை வச்சான்னு கொஞ்சம் மக்கள்கிட்ட போகும், நெருக்கடி வரும், அந்த அம்மாளுக்கும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது நிறைவேறும், கலைஞர்கிட்ட பேசுங்கன்னு. பேசிடுறேன் அப்படின்னாரு. அவர் பேசியிருக்காரு, சுபவியே பேசியிருக்காங்க. ஆமாம், செயல்படுத்தலை. அவர் எதிர்ப்பு கூட சொல்லலைங்க. இறுதிக்கும் இறுதியாக திராவிடம் அக்ரஹாரத்தின் பக்கம்தான் இருக்கும். அப்போ என்னங்க ஆச்சரியம்? அவங்க நடிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு தடவை, அது தமிழுக்காக போகட்டும். ஒரு 1150 தடவை சொல்லியிருப்பார். ஏன் அரசு பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வர்றீங்கன்னு ஒரு வரி கேட்கலையே. முரசொலி மாறேன் மாமா, இதெல்லாம் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ போகாத. 35 லட்சம் ஓட்டு இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு. அது நமக்கு உழுவாது. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர் போட மாட்டாங்க. இப்படி சொன்னாராம்மா முரசொலி? அப்படி சொன்னாராம். ஆகமம் இல்லாத கோயில்னா கண்டுபிடிக்கல சொல்லணும். எதுவுமே தெரியலையே. 44,000 கோயில் இல்லை இருக்கு. அப்போ என்னாச்சு? நிரந்தரமாக கிடப்பில் போடுறதுக்கு நல்ல சாக்கு கிடச்சின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு ஸ்டாலின். நன்றி உயர்நீதிமன்றத்துக்கு நன்றின்னு இருப்பார். R.N. ரவிக்கு தெரியும், அந்தரங்க நண்பர் R.N. ரவியும் ஸ்டாலினும். உரிமைகளை பறிக்கிறான், அவனோட நண்பராக இருப்பீங்களா நீங்கள்? அந்தந்த மாநிலத்தில் பிற்போக்கு கொள்கையோடு இருக்கலாம், அவனுக்கெல்லாம் தன்மரியாதையோடு இருப்பாங்க. சுயநலன் தவிர திமுகவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் பாஜகவோட அந்தரங்க உறவு அதை இண்டிகேட் பண்ணணும், வெளியில் காட்டணும். அதுக்காக இந்த விழா. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே. போங்கப்பா போங்க, மோடி அனுப்பிட்டார், நல்லா போங்க, நல்லா போய் புகழ்ந்து பேசிட்டு வாங்க. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 99628888. அன்னை Furnitures, அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய தோழர் திரு பே. மணியரசன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமே, நீங்கள் நலமா? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை பேட்டியை எடுக்கிறதுல. சமீபத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுவும் நீங்கள் அளித்த ஒரு நேர்காணல், நீங்கள் பங்கெடுத்த ஒரு விவாதமும் ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை, அதனுடைய அமைச்சர், அதனுடைய துறை நடத்தி இருக்கக்கூடிய முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த 24, 25 நடத்தியிருக்கிறாங்க. இந்த மாநாடு குறித்தான வாத பிரதிவாதங்கள் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சியுடைய கூட்டணிக்குள்ளேயே எழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவராக இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியிருப்பதை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? முதல்ல அதான், முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தலாம். இந்து சமய அறநிலையத்துறை மாநாடு நடத்துவது தவறு கிடையாது. அதை பற்றிய கருத்துக்கள், வளர்ச்சி, போக்குவரத்து அதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் மாநாடு நடத்தக்கூடாது என்பதெல்லாம் தவறு. அதெல்லாம் அது நடத்தலாம், அதனால் என்ன இருக்குது?
அடுத்தது வந்து இந்த மாநாடு நடத்துபவர்களுக்கு உண்மையிலேயே தமிழ் வந்து வழிபாட்டு மொழியாக வேண்டும், தமிழர்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கொள்கை இருக்கிறதா என்றால் இல்லை. அது இப்போ 2026 தேர்தலுக்காக தான் இது நடத்துகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, இது தேர்தலுக்காக நீங்கள் எப்படி சொல்லிட முடியும்? ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் ஆன்மீக மாநாடு அல்ல, தமிழர் பண்பாட்டு மாநாடுன்னு பண்பாட்டு எழுச்சியை குறிப்பதாக தான் இதை சொல்கிறாங்க. அப்போ தேர்தலுக்காக எப்படி சொல்லிட முடியும்? ஏன் நேராக வரல? அவங்க சென்னையில் இருந்துக்கிட்டு மு.க. ஸ்டாலின் அந்த மாநாட்டை திறந்து வைப்பதற்கு நேராக போயிருக்கணுமா இல்லைங்களா? அல்லது வேறு ஒருத்தர் அவருக்கு அது தீட்டு ஒட்டிக்கும், தெய்வ தீட்டு வந்துடும் அப்படின்னு ஸ்டாலின் கருதுனாக்க வேறு ஒருத்தரை திறக்க சொல்லுங்கள். நீங்கள் தான் திறக்கணும். எல்லா இடம் கல்யாண வீட்லேயும் நீங்கள் கதாநாயகன், கருமாதி வீட்லேயும் நீங்கள் கதாநாயகனாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க, நீங்கள் திறக்கணுங்கிறீங்க. அது அந்த பகுதி எங்கே இருக்குது? எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? இல்லை, மூத்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் போனாங்களே, ஐ பெரியசாமி அங்கே தான் இருந்தார், சேகர்பாபு அங்கே தான். இவர் ஏன் போகக்கூடாதுங்கிறேன். இவர் திறப்புரை நடத்துறதில்ல, அங்கே போய் இருந்து ஏன் திறப்புரை நடத்தக்கூடாது? இவர் மகன் ஏன் போகக்கூடாது? அங்கே உடல்நல கோளாறுகளை காரணமாக என்ன உடல்நல கோளாறு? இப்போ அவர் உரையாற்றாட்டின்னா மூத்த மந்திரி மற்றவர் மாற்றினா போதும்ல, மகன் வாரிசு உரையாற்றணும்னு நினைக்கிறீங்க முக்கிய நிகழ்ச்சியில். நீங்களும் உங்கள் மகனும் அதில் முத்திரை பதிக்கணும் அல்லது பேசப்படணுங்கிறது தான் உங்களுடைய விருப்பம், அரசியல் வாரிசுங்கிற முறையில். அவரை கூட அவருக்கு போக முடியாதுன்ட்டாங்களேங்க, போகலையே. அப்போ என்ன வருது உங்களுக்கு? அதை பயன்படுத்திக்கணும். இல்லை, நோக்கம் வாக்கு வங்கிக்காக இருந்தாலும் அது வரவேற்கக்கூடிய ஒன்றா இல்லையா? அதான் என் நேரடி கேள்வி. இல்லை, நோக்கத்தை புரிஞ்சுக்கலைன்னா என்னென்னா அது வந்து முழு பலன் தராது, வேற ஒன்றும் இல்லை. முழு பலன் தராது. நம்ம வந்து இது என்ன அறகுறையாக முடிஞ்சு போயிடும். இப்போ அறகுறையாக தானே எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2021 ஒரு ஆட்சிக்கு வந்தார், மே மாதம் வந்தாருங்களா? மே கடைசியாக இருந்து நினைக்கிறேன். அந்த 2021 ஆகஸ்ட்டில் அன்னை தமிழ் அர்ச்சனை, அன்னை தமிழே அர்ச்சனை மொழின்னு சொல்லி ஒரு தமிழிலும் அர்ச்சனை, அன்னை தமிழிலும் இல்லை, அன்னை தமிழ் அர்ச்சனை மொழி. அதான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தொடங்கி வச்சாங்க, அங்கே ஆரம்பித்தாங்க. சேகர்பாபு அப்படியே பெரிய விளம்பரம், மிகப்பெரிய கோயில்கள் ஒரு 48 கோயில்களில் முதல் கட்டமாக இது வந்து அன்னை தமிழ் அர்ச்சனையை கருவறையில் செய்ய போகிறோம், முதல்ல இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய விதிமுறையை பார்த்தீங்கன்னா அன்னை தமிழ் அர்ச்சனையை வந்து யாரும் நடத்த முடியாதபடிக்கு சூழ்ச்சியாக போட்டாங்க. அவங்க அப்பா காலத்தில் அப்படி போடலை, விரும்புகிறவங்க தமிழில் பண்ணலாங்கிறது தான் போர்டு இருந்துச்சு அப்போல்லாம். அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் தான் இருந்தது. அதை வந்து சூழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தமிழில் அர்ச்சனை விரும்புவர்கள் அந்த ஒரு போர்டு அங்கே இருக்கும், அதில் தமிழ் அர்ச்சனை பண்ணுற அவங்களுடைய கைபேசி எண் இருக்கும், அவங்க ஐயர்கள் தான். அதில் ஃபோன் பண்ணி நம்ம அழைச்சிக்கிட்டு போகணும். அங்கேயே இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்கவே மாட்டாங்க, அங்கே இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் இந்த ஏற்பாட்டை நீங்கள் உங்கள் அப்பா காலத்தில் இல்லாத அந்த அம்மா ஜெயலலிதா காலத்தில் இல்லாத நீங்கள் செய்கிறீங்கனால உங்கள் சூழ்ச்சி அப்பே தெரியுது இல்லை? என்ன சூழ்ச்சின்னு சொல்ல வரீங்க? நடக்கக்கூடாது ஐயா, அக்ரகாரம் கோச்சக்கூடாது, வேறு என்ன இருக்குது? அக்ரகாரம் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, இது சம்பிரதாயத்தை மாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி, இது வந்து பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சக்கூடாது. அடுத்தது இங்கே நம்ம பார்ப்பனர் அல்லாதவர்கள்ட்டே பிராமணர் இருக்கணுங்கிற சடங்கு நடக்கிற ஆள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்கிறாங்கல்ல, அவங்க பெருசாக இல்லை, அவங்கள நம்ம ஏமாற்றிக்கலாம். அதுதான் அந்த மாநாடு மாதிரி, இந்த அன்னை தமிழ் அர்ச்சனை மாதிரி முழக்கம் அப்படின்னு சொல்கிறது, அவங்கள ஏமாற்றிக்கலாம், இழுத்துக்கலாம். ஆனால் அவள் கோபம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட எங்கேயும் நடக்கலை. இந்த அன்னை தமிழ் அர்ச்சனைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கலாங்கிறதுக்குள்ள அதை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, நாங்கள் ஒரு 5-6 மாதம் கழித்து போகிறோம், டிசம்பர் வாக்கில்னு நினைக்கிறேன், திருச்செந்தூருக்கு போகிறோம். தெய்வத்தமிழ் பேரவை என்ற அமைப்பு இருக்குது, ஆன்மீக சான்றோர்கள் அதில் உறுப்பினராக இருக்காங்க, பல பேர் இதாக இருக்கவங்க, பல பீடங்கள், கருவூரார் பீடம், அது அந்த மாதிரி பல பீடங்கள் வச்சுருக்கவங்களும் அதில் இருக்காங்க. அவங்க எல்லாம் முடிவு பண்ணி போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு. போய் நம்ம செய்யணும் கேட்டால் இன்னும் இங்கே அதை தொடங்கலை, அன்னை தமிழ் அர்ச்சனை இன்னும் தொடங்கலை, நாங்கள் அதிகாரிகள் மேலே எல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதன் பிறகு தான் கேட்டுக்கிட்டு நம்ம போய் அங்கே எல்லாம் மருத்துவர் கெட்ட பேர் ஆகிடுமேன்னுட்டு இணை ஆணையர் துணை ஆணையர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அன்னைக்கு தான் இப்போ தான் அங்கே தொடங்குறோங்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாங்கள் போகிறேன்னே தான் டிசம்பர் வாக்கில் சொல்கிறேனே, அப்போ தான் தொடங்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கான முதல் நாள் இப்போ தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி கிடையாது. முதல் நாள் இருக்குது. என்ன பண்ணாதுங்களா எங்களுக்கு, அவங்க உள்ளே இருக்கிற ஐயர்கள் உள்ளே வேண்டாம், அங்கேயே நாங்கள் வெளியிலேருந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஐயரை கூப்பிட்டாங்க, அந்த அளவு இல்லை, அவங்க உள்ளே இருக்கீங்க, ஒரு ஐயர் தான் கூப்பிட்டாங்க. அந்த இதில் உள்ள ஃபோன் பண்ணி கூப்பிட்டதில் அந்த ஆளில் கூப்பிட்டுட்டாங்க.
அவரையும் இந்த அளவு உள்ள விடலை, கருவறைக்குள்ள விடலை. தமிழில் சொல்கிறாங்கிறதுனால அந்த ஆளையும் சூத்திரம் நான் பாவிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அர்ச்சகர்கள். அங்கே அதை வந்து ஆணையர், இணை ஆணையர் இருக்கார், துணை ஆணையர், அப்புறம் அதிகாரி, அங்கே செயல் அலுவலர், யாரும் தடுக்கலை. நாங்கள் கடுமையாக உட்காந்துருவோம், இவர் உள்ளே போய் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் உட்காந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. நாங்கள் நிறைய பேர் போயிருந்தோம், போராட்டம் பண்ணிட்டீங்க. ஆமாம், உள்ள கருவறைக்கு முன்னாடி மக்கள் எக்கச்சக்கமாக இயல்பாக வர்றவங்க எப்போ இருக்காங்க, அது பாட்டில் அடிக்குது. அதன் பிறகு அந்த ஆள், அந்த ஐயரே தமிழில் சொல்கிறதுனால அந்த ஐயரே சூத்திரன் ஆகிட்டாங்க திருச்செந்தூரில். அதன் பிறகு நாங்கள் போராடின பிறகு தான் இந்த துணை ஆணையர், இணை ஆணையர்லாம் தலையிட்ட உள்ளே போய் அவர் அன்றைக்கி ஒரு நாள் தொலைஞ்சிட்டு போது விடுங்க என்று சொல்லி உள்ளே போய் அவர் தமிழ் மந்திரம் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் போனதுனால நடந்துச்சு. இல்லைன்னா சாதாரண மனிதர் போனால் யார் மேலும் நடக்காது. அது பிறகு எங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது, பெருவுடையார் கோயில், அதுக்கு முன்னாடி போனோம். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள் போகும்போது தான் ஏற்பாடு பண்ணி பெரிய அளவுக்கு அதுக்கு ஆட்கள் எல்லாம் பண்ணி போகிறதெல்லாம். இப்போ நம்ம உள்ளூர் பரிமுகம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் கிட்டத்தில் விட்டுறாங்க. பண்றாங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் நம்ம அழைச்சிட்டு போனாலும் தான் அங்கேயே பெர்மனண்ட்டாக இருக்கிறாங்க. அது எப்படி தீட்டுப்பட்ட மொழி இல்லை. இந்த தீட்டை வந்து வலுப்படுத்தினது யார்? மு.க. ஸ்டாலின். இவங்க அப்பா செய்யலை, அதான் அந்த அம்மா ஜெயலலிதா இல்லை, எந்த காலத்திலும் இல்லாத ஒரு தீட்டு மாதிரி பண்ண ஆள் யாருன்னு மு.க. ஸ்டாலின், சேகர் பாபு கம்பெனி. இது என்ன சாதாரண விஷயமா? இது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி. இது யாராவது செய்வாங்களா அது மாதிரி? இன்றைக்கி தமிழில் செய்கிறனா போய் ஃபோன் பண்ணி நீ அழைச்சிட்டு வா. அவன் வந்து அங்கே சமமாகவே நிறுத்த மாட்டேங்கிறான். அந்த வர்ற ஆளை சமமாகவே நடத்த மாட்டேங்கிறான். ஏற்கனவே கருவறையில் உள்ளவன் அவங்க ஐயர் தான் என்னால் கூட அவனை வந்து உதாசீனம் பண்ணி பார்க்குறாங்க. அவர் தனியாக ஒருத்தர் அழைச்சிட்டு வரணும்னாலே அது என்னமோ திண்டத்தை, அதாவது அவரை ஒதுக்கி வைக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஒதுக்கி தாங்க வைக்கிறாங்க தமிழை. அதை செஞ்சு நம்ம இந்த ஆளுங்கள்லாம் விவரம் தெரியாதவங்களா? இவங்க முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்க? இப்போ இவங்க கருணாநிதி ஆட்சியிலே இருக்குன்னு வச்சுங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி நிபந்தனை போடலை, பண்ணாங்க, நம்மளும் அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லையே. ஏனென்றால் கருணாநிதி ஆட்சியில் எல்லாம் கொண்டு வந்து எதிர்ப்பு வந்தது. அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு திமுக உள்ளரையே. இதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஓட்டு விழுவாது போதும், முரசொலி மாறலாம் அதை கண்டித்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு கூத்தடிச்சாங்க. அதை அப்படியே நடைமுறை இல்லாமல் போட்டாங்க, அதை வச்சுங்களேன். அதனால் இருக்குமே தவிர நடக்காது அது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்க, இப்போ அவங்கெல்லாம் புரட்சி பண்ணிட்டாங்க அப்பாக்காரெல்லாம் இல்லை, அவங்க காலத்திலேயே செயல்படாமல் பண்ணிட்டாங்க. இன்னும் செயல்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது தான் இந்த நிபந்தனையை போட்டது. வெளியில் ஆள் இருப்பான், அந்த தமிழ் மந்திரம் சொல்கிற ஐயர், அவர் ஃபோன் நம்பர் கொடுப்பான், அவர் நீ அழைச்சிட்டு வந்துடு. யார் பக்தர், அவன் கோரிக்கைக்கு, அவன் துன்ப துயரங்களை சொல்கிறதுக்கு, சாமிகிட்ட வேண்டிக்கிறதுக்கு போகிறவன். வர்றவர் வந்து ஒரு கைபேசி வச்சுருக்கணும், கைபேசி இருக்க தொடர்பு கொண்டு பேசணும், அவர் கூப்பிடணும், அவரும் இருக்கணும், அந்த ஆள் அங்கே இருக்கணும். இது வந்து அன்னை தமிழ் அர்ச்சனையா? இந்த போலித்தனம் இருக்குல்ல, இந்த போலித்தனத்தை கூட செயல்படுத்தவில்லை ஸ்டாலின் அரசு. 48 கோயில் சொன்னீங்கல்ல, எங்கேயாவது அது நடக்குதா? அடுத்தது இப்போ போய் பழனியில் முத்தமிழ் முருகன் உலக மாநாடு நடத்துகிறீங்கல்ல, இந்த பழனியில் 2023 ஜனவரி 27 குடமுழுக்கு வந்தது. போன ஆண்டு ஜனவரி மாதம் வந்தது. இதை சேகர் பாபை பார்த்து அந்த கமிஷனர், இப்போ குமரகுருபுரன் ஒருத்தர் இருந்தார், ஆணையர் இருந்தார், இவங்கெல்லாம் பார்த்து மனு கொடுத்து 2 தீர்ப்பு இருக்குது தம்பி. அதாவது 2020 பிப்ரவரி 5 தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு. அப்போ தான் இதில் முதல்ல தலையிடனாங்க. அது வந்து வந்த உடனே முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அப்போ தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சென்னை அமர்வில் வழக்கு போடுறோம். நம்ம இன்னும் பல பேரும் போடுறாங்க. நம்ம இது அமைப்பு சார்பில் நான் என் பேரில் போடுறோம். வக்கீல் வழக்கறிஞர்லாம் வர்றாங்க. செந்தில்நாதெல்லாம் வந்து கட்டணம் வாங்காமல் வழக்கறிஞர் சிபிஎம் தோட செந்தில்நாதெல்லாம் வாதாடினார். பல பேர் வந்து வாதாடினாங்க. அப்போ வந்து எடப்பாடி அரசு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரசு சார்பில் நீதிபதி துரைசாமி, ரவீந்திரன் 2 பேர் அவங்க வந்து 2020 அந்த ஒரு இதை கொடுத்துட்றாங்க. எப்படின்னாக்க, அரசு போய் அஃபிடவிட் போடுறது, நாங்கள் தமிழில் பாதி சான்ஸ்கிரிட் பாதி நடத்திக்கிறோம்னு சமரசமாக கொடுத்துருது. இவர் துரைசாமி, ரவீந்திரன் அமர்வு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே சொல்லிட்டாங்க, அரசு சொல்லிட்டாங்க, இதே மாதிரி நடத்திக்கங்க, அதுக்கு மேலே அதை போட்டு பண்ண வேண்டாம்னு முடிச்சு வச்சிடறாங்க கேஸை. அந்த ஆர்டரை வாங்கிட்டு போய் அங்கே வாதாடி போராடி தான் அவங்க தானாக செய்ய மாட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு வந்து வேள்விச்சாலை இருக்கும், நம்ம ஓதுவார்கள் அந்த பிரகாரங்களில் அங்கங்கே பாட விடுறது, மைக்கு வச்சு வெளியில் கேட்க சொல்லுவோம். தமிழில் செய்கிறாங்க, நடிக்கிறது. அங்கே வேள்விச்சாலையில் வந்து ஒரு 30, 31 இது மாதிரி, நான் 21 இப்படி உட்காந்து இது போட்டிருப்பாங்க, கும்பம் வச்சு அதில் அவங்க இது பண்ண வேள்விச்சாலை சமஸ்கிருத மந்திரம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க 2 நாளைக்கு முன்னாடியே, 2 நாளைக்கு முன்னாடியே. அதுலேயும் சமமாக உட்காரணுங்கிறது நான் போய் வாதாடிட்டு இருக்கேன். நாங்கள் 30 இருக்கா 15 பேர் எங்களுக்கு தமிழில் உள்ளவங்க கொடு வேள்விச்சாலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆளுங்க நம்ம ஓதுவாரை கொண்டு வந்து எட்டின்னுட்டு சொல்கிறாங்க. அப்போ அன்றாடம் தலையிட்டு அதுக்கு பிறகும் போராடி பக்கத்தில் கீழே போட்டாங்க விரிப்பு நம்ம ஆளுகளுக்கு. இது அநியாயம். அவங்களுக்கு மேலே இதே தஞ்சாவூரில் நடந்ததுங்க.
நம்ம ஆளுகளுக்கு கீழே போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம போராடினாலும் அதுவும் அவங்க ஐயர்கள்லாம் மேலே உட்காந்துருப்பாங்க, மேலே போட்டு பெரிய மேடையில் அப்படி போட்டு அவன் 30 பேர் குறையலை, அதில் குறையலை. நம்ம ஆளுக்கு ஒரு 10 பேர் கீழே உட்காந்துக்கிட்டாங்க. அது பிறகு என்னாச்சுன்னா அதுவும் அந்த போராட்டம் அன்றாடம் நாங்கள் போய் பார்த்ததுனால எல்லாருமா. அதன் பிறகு கோபுர கலசத்தில் தமிழ் இதெல்லாம் தமிழ் அர்ச்சனை பண்ணுறோம் ஏற்றணும் அப்படின்னு போராடினோன்னா சமமாக ஏற்றணும்னு சொல்லிட்டோம். கோர்ட்டு தீர்ப்பு வந்தான்ட்டு. நீங்கள் 7 பேர் 7 கோபுரம் இருக்குது, 7 கலசம் இருக்குனாக்க சமமாக ஏற்றல, எங்களுக்கு 3வது கொடு, 4 கொடு, 3 கொடு, அந்த மாதிரி வாதம் பண்ணிட்டோம். சரின்னு பண்ணிட்டு என்ன பண்ணால் கடைசியில் ஒருத்தரை மட்டும் ஏற்றினாங்க. அவரை ஏற்றி கலசத்தில் தண்ணி ஊற்ற சொல்லி தமிழில் அவர் மந்திரம் சொல்ல சொன்னாங்க. ஒரு இளைஞர் சிவனே 7ல் ஒன்று மட்டும் ஒருத்தர் மட்டும்தான். ஒருத்தர் அது ஒலிபெருக்கையில் வந்தோடனே அது அங்கே நம்ம நல்ல சாமியாக நான் பேராசிரியர் அங்கே ஒருத்தர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் கழகத்தில் இருக்கிறவர் தான் அறிவிச்சிருந்தார். அவர் பூரிச்சு போய் நாங்களாம் கீழே நின்றுக்கிட்டு இருக்கோம். பூரிச்சு போய் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பேரரசர் ராஜராஜருக்கு பிறகு கலசத்தில் தமிழ் ஒலிக்கிறதுன்னு ஆச்சாரு. கீழே கைதட்டலை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அவ்வளோ பேர் கைதட்டி அவ்வளோ ஆரவாரம் பண்ணாங்க. அந்த ஒன்று நடந்தது. அதன் பிறகு எங்கேயும் நடக்கிறதில்ல. அதுக்கு பிறகு என்னாச்சுனாக்க பல இடங்களில் அந்த தீர்ப்பு கொண்டு போனால் 9 மணி தான். கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் அதுக்கு பிறகு அங்கே அதெல்லாம் செய்ய முடியாண்டானுங்க. அப்புறம் திடீர்னு அங்கே வழக்கு போட்டு நம்ம ஐயா மூங்கிலடியான்னு இருக்கார், அவர் பேரில் அவர் வழக்கு போட்டு நம்மளுடைய தெய்வத்தின் பேரையில் இருக்காங்க செயற்குழுவில் வழக்கு போட்டு வக்கீல் வச்சு வாதாடி அங்கே என் கிருபாகரன் பி புகழேந்தி கண்டுமே சாட்டை அடிச்சிட்டாரு. கிருபாகரன் அடித்தார். தொண்டரிக்கை பார்த்தா ஏன் தமிழ் இல்லை, எல்லாம் சான்ஸ்கிரிட் சொற்களாக இருக்குன்னாரு கிருபாகரன். நாங்கள் அதெல்லாம் சொன்ன மாதிரி இல்லை அது இல்லை அதெல்லாம் சொல்லி படிச்சுட்டு இந்த தீர்ப்பு இருக்கிறனவே தமிழில் நடத்தணும். அவர் என்ன கொடுத்தாருங்களா, தமிழில் தான் நடத்தணும், விரும்பினா சான்ஸ்கிரிட்லேயும் நடத்திக்கலாம், முன்னுரிமை தமிழுக்கு. இந்தந்த பிரிவுகளையும் சேர்க்கணும். அந்த ஆன்மீகத்தில் அவங்க பாடம் நடத்துறதில்ல, இந்த மந்திரங்களில் சைவம்னா அதிலே பல பிரிவு இருக்குது, வைணவம் இருக்குது, அதில் பல பிரிவு இருக்குது. அதுக்கு அந்தந்த கோயில் இருந்தாப்புல அந்த மந்திரம் ஓதணும் தமிழில் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எதை செய்யலான்னு ஒரு குழு போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணிக்கோங்க. ஆனால் தமிழில் நடத்தணும். இப்போ இதில் தமிழில் தான் பத்திரிகை அடிக்கணும். அதெல்லாம் இல்லை என்றால் 10 லட்ச ரூபா அபராதம் போடுவாடத்தோட அந்த பிரச்சனை வந்தாங்க அப்படின்ட்டார். 10 லட்ச ரூபா அபராதம்னு சொல்லிட்டார். இப்படி பண்ணார். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம சத்தியபாமா அவங்க எல்லோரும் பண்ணி இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கோபுரத்தில் ஏற சொல்லிட்டாங்க. ஏறி இது பண்ணி மாதிரி பண்ணாங்க. அதுபோல் அப்புறம் விருத்தாச்சலத்தில் நடந்துச்சு. அதுபோல் விருத்தாச்சலத்தில் ஆர்டர் போட்டாங்க. ஆட்சியாளர் அப்போ அதுக்குள்ள அப்போல்லாம் இப்போ வந்துட்டு நினைக்கிறேன் நம்ம 21 வந்துருச்சா அப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்மா. விருத்தாச்சலம் பிறகு விருத்தாச்சலத்துல எல்லாம் தொடர்ந்து வற்புறுத்தி நம்ம தோழர்கள் அங்கே இருந்தவங்க போனவங்க அங்கே இருந்த ஒரு ஈவோவும் அதில் அதுக்கு ஈடுபாடாக இருந்து அதை பண்ணிட்டார். உடனடியாக பண்ணிட்டாங்கன்னா நம்ம தோழர்களே ஒரு கோபத்தில் ஏற சொல்லிட்டாங்க. நம்ம ஏறி ஒரு கோபுரத்தில் தண்ணி ஊற்றி பாடுறாங்க. அதுவும் நேரலையில் வந்துச்சு பார்த்தோம். இந்த மாதிரி முயற்சி பண்ணி தான். அதுக்கு பிறகு திமுக வந்த பிறகு என்ன கெடுபிடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஈவோவை மாற்றிட்டாங்க. சமயபுரம் கோயில் தெளிவாக சொல்லிச்சு அந்த அம்மா துணை ஆணையர். அங்கே சமயபுரம் கோயில் ஒரு அம்மா இருந்தது. அதெல்லாம் முடியாதுங்க. இவங்க யாருங்க சொல்கிறதுக்கு மேலேருந்து சொல்லிட்டாங்க. அது மாதிரிலாம் முடியாது, சமமெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் இங்கே எங்கள்கிட்ட சமஸ்கிருதம் மட்டும்தான். ஆமாம், என்ன இருக்கோ ஏற்கனவே அதுதான். முதல் நாள்லாம் பார்ப்போம் சொல்லிட்டு இருந்தது. கடைசியில் இதெல்லாம் சொல்லிடுச்சு. அதன் பிறகு என்னென்னா சேகர்பாபு ஸ்டாலினுடைய தளபதி இருக்கார்ல, கட்டளை இடுவார். அவர் என்ன கட்டளை இடுறாரு? தமிழ் கூடாதுங்கிறது தான். சேகர்பாபு தமிழ் கூடாது. ஆமாம். இதில் என்ன உங்களுக்கு இது சந்தேகமா? இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இந்த சேகர்பாபு தானங்க அன்னை தமிழரசு ஓப்பன் பண்ணியே வைக்கிறாரு. நடிகர் தானே இது, நடிகர் நாடா. அந்த பாத்திரத்தை ஸ்டாலின் கொடுக்குறாரு, இதை நடி இப்படி அப்படின்னு சேகர்பாபு நடிக்கிறாரு. செய்வோம். சேகர்பாபுலாம் நேராக பார்த்து கொடுத்தவங்க நம்ம. அதுக்கு இந்த பழனிக்கு நேராக பார்த்து கொடுத்தாங்க நம்ம தோழர்கள் போய். கமிஷனாக நானுங்களாம் பார்த்தேன், எல்லோருலாம் பார்த்தோம். சத்யபாமா இருக்காங்க நம்ம இதில் தெய்வத்தமிழ் பேரவையில். அவங்க ஒரு பீடம், அவங்க இந்த கரூரார் பீடம்னு தனியாக வச்சு சித்தர் மடம்னு வச்சுருக்காங்க. அப்போ இது மாதிரிலாம் நேராக போய் பேசாட்டே பார்த்தா பார்ப்போம் செய்வோம். அந்த கரூர் வக்கீல் நம்ம ராஜேந்திரக்கார், அவர் திமுக ஆதரவாளர் ரொம்ப, அவர்கிட்டலாம் சொல்லியிருக்காரு. இந்த சேகர்பாபு நேரடியாக இருந்து இந்த 2023 ஜனவரி மாதம் நடந்த பழனி குடமுழுக்கு ஒரு இடத்துல கூட வேள்விச்சாலையில் எங்கேயுமே தமிழ் இல்லாமல் பார்த்துக்கிட்ட நபர் சேகர்பாபு. அடுத்து இப்படி பண்ணிட்டாங்க. சத்யபாமான்னு பேர் நம்ம போய் எல்லா மக்களும் போகிறாங்களா பக்தர்கள், அது மாதிரி போய் குடமுழுக்கிலே நிற்போம் அந்த தண்ணி விட்டுன்ட்டு போனாங்கன்னா இவங்கெல்லாம் தெய்வத்தின் பேரை இப்படி மனு கொடுத்தோம்னா இவங்கெல்லாம் உள்ள அனுமதி இல்லைன்ட்டான். மறிச்சிட்டாங்க. சத்யபாமா எல்லாம் வெளியே நின்று வர்றாங்க அன்னைக்கு குடமுழுக்கு அன்னைக்கு.
இப்போ நீ அந்த பழனியில் போய் இருந்துக்கிட்டு நான் தமிழ் இதை முத்தமிழ் முருகனை போட்டேன்னா உன் நடிப்பு எங்கள்கிட்ட ஏற்படாது இல்லை. நாங்கள் களத்தில் நிற்கிறாள் எட்டி இருந்துக்கிட்டு வாதம் பண்ணி பேசிகிட்டு இருக்காள் இல்லை. அதுக்காக போராடி அர்ப்பணிச்சிக்கிட்டு இருக்காள். தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பழனியில் நாங்கள் நடத்தினவங்க. இந்த தம்பியெல்லாம் இப்போ தொலைபேசியில் கேட்டேன், இது மாதிரி பேச வேண்டியிருக்கு தம்பி, ஏதாச்சும் நாம் தமிழர் பையங்க இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து தான் அங்கே பண்ணோம். ஒன்றும் இல்லைங்க. ஏன் இந்த மாநாடு நடக்கிற 2 நாளில் ஒரு வேளையாவது நீங்கள் அன்னை தமிழ் அர்ச்சனை பண்ணிக்கலாம்ல? அதுவும் பண்ணலாம். பழனி கோயில் இல்லையே. என்னங்க பேரே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. வெளியிலங்க, வெளியில் தான் அதெல்லாம். வெளியில் அங்கே தீண்டாத்தகாதவன் தமிழும் கருவறையில் ஒன்று. இன்னொன்று கேட்குறேன், இவங்களுடைய கூட்டணி அல்லது இவங்களுடைய முகாமை சேர்ந்தவங்க திராவிடர் விடுதலை கழகம், தோழர் கொளத்தூர் மணி தலைமையில் உள்ளது. ஆமாம். அவங்க ஒரு புத்தகம் அந்த பையங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே போட்ட புத்தகம், அது பழைய புத்தகம் தான். பழைய புத்தகம். பழனி வழிபாட்டை பார்ப்பனர்கள் பறித்த வரலாறு, அது ஒரு தலைப்பு. வேறு ஒன்றும் இல்லை, அது செப்பேட்டில் இருந்ததெல்லாம் இது பண்ணது. அதாவது பண்டாரம், தமிழ் இனத்தில் பண்டாரம் என்பது வந்து அறிவுத்துறை சார்ந்ததுன்னு அர்த்தம். பண்டாரம் என்றால் வந்து அறிவு களஞ்சியம்னு அர்த்தம். இப்போ சேமிப்பு களஞ்சியமும் பண்டாரம் தான். அந்த காலத்தில் பொருள் சேமிப்புக்கிறதும் அறிவு இது பண்டாரம் தான். இப்போ நம்ம சோழர்கள் காலத்தில், பிற்கால சோழர் காலத்தில் கடைசியாக அந்த இப்போ சரஸ்வதி மகால்னு ஒரு நூலாக இருக்குல்ல, அதை வந்து அவங்க வச்சிருந்த பேர், சோழர்கள் வச்சிருந்த பேர் சரஸ்வதி பண்டாரம், அறிவு களஞ்சியம்ங்கிறது. ஆமாம், அது மாதிரி அதை சொல்கிறேன். அப்போ இவங்க தெலுங்கர் ஆட்சி வந்துச்சாங்க, மராட்டி ஆட்சி வந்துச்சாங்க, சரஸ்வதி மகால் கொஞ்சம் மோதிட்டாங்கன்னு வச்சாங்க. அந்த மாதிரி பண்டாரம்ங்கிறவங்க இருக்காங்கப்பா. எங்கள் ஊரில் உண்டு, தஞ்சை மாவட்டம் ஆச்சாம்பட்டியில் உண்டு. அவர்கள் வந்து அறிவுத்துறை நிறைய இப்போ இது தமிழ் பக்தி பாடல்கள் தெரியும். அவங்க மார்கழி மாதம் அன்றாடம் ஒரு பாடல் பாடுவாங்க. அது பீடை மாதம்னு சொல்கிறது இல்லை. அது மாதிரி அவங்க அந்த துறையில் படித்தவங்களாக இருந்தவங்க. பிற்காலத்தில் எல்லாம் இப்படி மாறி போயிடுச்சு. அவங்க தான் அந்த புலிப்பாணி பெண் அங்கே ஒரு மடம் வச்சுட்டு இருக்காரு. அந்த வம்சத்தை சேர்ந்தவர். அவரை 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் என்ற தெலுங்கு நாயக்கர் ஆண்டு மதுரையில் இருக்கார். அவருடைய தளபதி ராமப்பையன் பிராமின், தெலுங்கு பிராமின். அந்த ஆள் முகாம் போடுறான் பழனியில். இந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க இது மாதிரின்ட்டு. போய் சரி சாமி நம்மளும் சாமி விடும் அப்படின்னாக்கா, யார் அங்கே பூசாரியாக இருக்காருனாக்கா பண்டாரம் இருக்காரு. சே அவனால வெளியேற்றும் போதில்ல என்று ஆள்களை அனுப்பி கொடுமுடின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்து பிராமணர்களை கொண்டு வந்து, தெலுங்கு பிராமணுங்கிறாங்க, அதுவும் அதுக்கு செப்பேடு இருக்குது, அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதைத்தான் எடுத்து போடுறாங்க. அதை வந்து ஏற்கனவே நம்ம ஐயா ராசு, புலவர் ராசு கல்வெட்டு ஆய்வாளர் போட்டு நாங்கள் தமிழர் கண்ணோட்டத்திலே கட்ட எழுந்தார். அது மாதிரி அது இப்போ நல்லா அம்பலமாயிடுச்சு. அதை அவங்க போட்டு இது மாதிரி பிராமணர்கள் தமிழர்கள்ட்டேருந்து கோயிலை கைப்பற்றின வரலாறு பாருங்கிறத போடுறாங்க. நல்ல விஷயம் தானே. இதை விற்றா என்னாக அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி முதல் நாள் அந்த மருதமுத்துன்னு நினைக்கிறேன், அவருடைய மாவட்ட செயலாளர் திராவிட விடுதலை கழகம், அவரோட 6 பையங்க 7 பேரை கைது பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்த்துங்க ஸ்டாலின் ஆட்சி. அதாவது எல்லாத்துக்கும் நடிப்பு, அங்கிட்டு சுயமரியாதைக்கும் நடிப்பு, இங்கிட்டு வந்து ஆன்மீகத்துக்கும் நடிப்பு. அதான் கடைசியில் 2 கட்டணா போக வேண்டியது தான். அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அவர் காட்டமாக அறிக்கை விடுறாரு தோழர் கொளத்தூர் மணி. அதன் பிறகு இரவு அவங்கள விடுவிச்சிருக்காங்க. அவங்க பாட்டில் புத்தகம் போகிறான். அதில் என்ன அதுக்கு சண்டை வருது, வம்பு வருது. வம்பு வந்தால் தலையிட்டால் ஒரு வேணா பாதி வைக்க பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு போங்க. அதுவே தவறு தான். ஆனால் அப்படி சொல்கிறதே கூட தவறு தான். கைது பண்ணுறது சொல்கிறேன், அது கைது பண்ணுறது என்ன முறைங்கிறேன். நீங்கள் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் சேகர்பாபுவாங்கிறீங்க. ஸ்டாலினுடைய இதயத்தை புரிந்து அதை செயல்படுறவர் சேகர்பாபு தான். 2 பேரும் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வரக்கூடாது, தமிழனுக்கு முக்கியத்துவம் இடக்கூடாது. வெளியில் இப்போ இதை பற்றியே பேசாமல் இருந்தாங்க. இப்போ தமிழ் தேசியம், தமிழ் இன உணர்வுகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. முதலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் தமிழ் திராவிடன் கிடப்பாங்க. இப்போ 1000 முக்கி முழங்கினாலும் திராவிட மாடல் கிடன்னு தமிழர்னு தான் கருத்துக்கள் வளருது, இளைஞர்கள் வர்றாங்க. இப்போ பாருங்களேன், திரைத்துறையில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது கூட தமிழன் தானே. வெற்றி கழகம், தமிழன் தலைவன் எல்லாம் வருது. அது பாட்டு கூட தமிழன் அப்படின்னு வருது. வாகைப்பூ வைக்கிறோம், அதை வைக்கிறோம், தமிழன் மரபுன்னு வர்றது இப்போ எல்லாம் வருது. யானை கூட ஆசீர்வாதத்தின் குறியீடுங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தாக்க பழைய மாதிரி திராவிடம் பண்ணாக்க வியாபாரம் ஆகாது போல இருக்குப்பா. தமிழச்சி கொஞ்சம் முழிச்சிக்கிட்டது மாதிரி தெரியுது. அதனால் அவங்க வேடம் போட்டு போவோம்
என்று வருவதற்குத்தான் ஸ்டாலின் நடத்தின இந்த மாநாடு. இல்லை, இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாளில் வந்து இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் ஒரு விருந்தினராக கூப்பிட்டு சேகர்பாபு அவர்கள் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாரு. அது கருத்து முரண்கள் இருக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை, அமரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இவர் கொள்கைக்கு முற்றும் நேர் எதிர் கொள்கையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்து கடவுள் தான் முருகன் சொல்லக்கூடியவர், அவரை வரவழைத்து பேசுவதா அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய விசிக எம்பி ரவிக்குமார் காவிமயமாகக்கூடிய கல்வித்துறையை வந்து இங்கே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, அது ரொம்ப பிழையானதுங்கிறாரு. சிபிஎம் தொடர் பாலகிருஷ்ணன் மத சிந்தனையை எப்படி வந்து ஒரு கட்சி ஒரு அரசு கையில் எடுக்கலாங்கிறாரு. இந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அர்ஜுன் சம்பத் வந்ததுங்கிறது வந்து அவங்களுடைய வழமையான உறவு தான். அது பழமையான உறவா? ஆமாம். இப்போ கலைஞருக்கு யார் வந்து நாணயம் வெளியிட்டாங்க? அது நடுவண் அரசு வெளியிடு. நடுவண் அரசு இல்லைங்க, நடுவண் அரசு போடுது. அது என்ன செல்லக்கூடிய நாணயமா அது? அவர் எடப்பாடி கேட்டார்ல, நாங்கள் தான் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி நாணயம் போட்டோம். ஆனால் அவரும் எடப்பாடி பழனிசாமியும் அழைப்பு விடுத்தாங்க, ஆனால் அவங்க வராமல் நடத்தலாம்ல. நடத்துனது விழா நடத்துனது மாநில அரசு தானே. ஆமாம், மாநில அரசு நடத்தும் போது என்னத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங்கை வச்சு போடுறீங்க? ஒரு பெருமை மிகு அடையாளமா இருக்க வேண்டாமா? ஒரு பிரதமரே தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார். ஆரியத்துவா கட்சி வந்தால் தான் பெருமை உங்கள் கருணாநிதி கிடைக்கும். ஆரியத்துவா கட்சி வந்தால் தான், ஆரிய முகாம்லேருந்து ஒருத்தர் வந்தால் தான் உங்கள் தலைவர் கருணாநிதி பெருமை கிடைக்கும். தமிழ் முகாம், உங்கள் திராவிட முகாமில் பெருமை கிடைக்காது, எங்கள் தமிழ் முகாம்லையும் பெருமை கிடைக்காது உங்களுக்கு. நடுவண் அரசு இன்னைக்கு பாஜக தான், நம்ம எதிரியான அவங்க தான் பாஜக. அது ஏன் பண்ணுங்கிறேன், நடுவண் அரசுகிட்ட போய் அவன் சர்டிஃபிகேட்டே வேண்டியல, நாணயம் போடுறான் போடாமல் கூட இருக்கலாமே, இதில் என்ன இருக்குது? கருணாநிதி வந்து பாஜக தலைவரில் தான் ப்ராப்ளமாக இருக்காரா? பாஜக வந்து நாணயம் போடலன்னா அவருக்கு பிரபலம் குறைஞ்சி போயிருமா? அது அல்ல சைகை. எங்கள் எதிரியோடு எப்பொழுது இருப்போம், எதிரியை எதிர்ப்பது போல் காட்டிக்கொள்வோம், ஆரியத்தோடு எப்பொழுதும் கூட்டாக இருப்போம். எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். அது ஒரு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலான்னு போட்டார்ல, அன்னை தமிழ் அர்ச்சனை தான் அம்போன்னு விட்டார் அக்ரஹாரம் எடுத்த உடனே. அனைத்து ஜாதி அர்ச்சனை கேரளாவில் பண்ணிட்டாங்கன்னு இங்கே வந்து கேள்வி வந்துச்சு. அந்த கருணாநிதி ஆட்சி காலத்தில் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கல, அம்போன்னு விட்டாங்க. அந்த தம்பி வேலை கொடுத்துருக்காங்களே பல பேருக்கு, பல பேருக்கு இல்லை, கொஞ்சம் பேருக்கு தான், பல பேருக்கு இல்லை. அதெல்லாம் இல்லை, அதில் தான் சிக்கலாச்சு. அந்த ஒரு திருவண்ணாமலை ஒரு தம்பி இருப்பார், அதனுடைய சங்க தலைவராக இருப்பார் அவர். அது கேரளாவில் பண்ணோன்னா அது ஏன் இங்கே பண்ணலாம், அங்கே தாழ்த்தப்பட்ட கோச்சி இருந்தவங்களாம் அங்கே போட்டாங்க, அங்கே கேரளாவில் போட்டாங்க, இங்கே இது மாதிரி போட்டார் இவர் வந்து. அதை எதிர்த்து வழக்கு நடந்துச்சு, இங்கே வழக்கு போட்டாங்க, மயிலாப்பூர்லேருந்து வழக்கு போட்டாங்க, அக்ரஹாரத்துலேருந்து வழக்கு போட்டாங்க. இப்போ இன்னும் பல பேர் போட்டாங்க. கொடுக்கக்கூடாது, அனைத்து ஜாதி அர்ச்சக்கூடாது, பரம்பரையாக யார் அர்ச்சகராக இருக்காரோ அவங்க வாரிசு தான் இருக்கணும். சரி, வந்து அனைத்து ஜாதியினர் தகுதி எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வழக்கு. முனீஸ்வர்நாத் பண்டாரி ராஜஸ்தான்காரர், நம்ம தலைமை நீதிபதி நம்ம ஊருக்கு என் மாலான்னு ஒரு அம்மா நீதிபதி, இவங்க அமர்வுள்ள வழக்கு. சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜெனரல், மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞர். வழக்கு நடக்குது. அது அனைத்து ஜாதி அர்ச்சகராகலான்னு போட்டு இது அப்ளிகேஷன் கேட்டதெல்லாம் நிறுத்தி வைக்க சொல்லி இந்த வழக்கு பஞ்சாயத்து நடந்துருதுங்க கோர்ட்லேயே. ஆகம கோயில் எல்லாம் வந்து இது அர்ச்சகர் வந்து அரசு நியமிக்கக்கூடாது, அந்த ஆகமத்துக்கு உள்ளவங்க தான் இருக்கணும், அது மாதிரி இருக்க ஆகமங்களில் அதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்ல தீர்ப்பு, 2 தீர்ப்பு 1907 ஏற்கனவே ஒரு 70-71 அனைத்து ஜன அர்ச்சகராலும் போட்டார் கருணாநிதி போட்டார். ஒரு ஜீவோ போட்டார், சட்டமாக ஜீவோ போட்டார். அதை வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சேஷம்மாள் எதிர்த்து தமிழ்நாடு அரசுன்னு அந்த வழக்கு. அதை 3 நீதிபதிகள் விசாரித்தவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, நல்ல தீர்ப்பு. அது இன்றைக்கும் மேற்கோள் காட்டலாம். ஜாதி நிபந்தனை இல்லை, மொழி நிபந்தனை இல்லை, ஆனால் ஆகமமாக இருந்தால் அந்த கோயில் மரபுப்படி அந்த ஆகமத்தை சேர்ந்தவங்கள போடுங்க. அந்த ஒரு கோயிலுக்கு போடுறீங்கன்னா அந்த சாமி கும்பிட்றவங்களும் அவங்க இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கங்க, அந்த மரபு மீற வேண்டாம். மற்றபடி ஜாதியில் நிபந்தனை இல்லைன்னு கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? கருணாநிதி தடை போட்டாங்க 10ஆம் பதிவில் போட முடியாது அர்ச்சகரா, அந்த சார்பில் இருந்தால் போடுங்க, காஸ்ட் நோ பாருங்கிறத போட்டாங்க. ஓகே, 72 தீர்ப்பில் தடை போட்டாங்கன்னு போய் பிரச்சாரம் பண்ணிட்டாரு கருணாநிதி. எல்லாருக்குமே தெரியல எங்களுக்கெல்லாம். அப்புறம் அதன் பிறகு அதை படித்து பார்த்த பிறகு தான் எல்லாம் தெரிஞ்சு தான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்,
நம்ம நீதிபதி ஹரிபரந்தாமன் இருக்கார், பணி ஓய்வு பெற்றவர். ஆமா, அவர் நேர்மையாக பேசுவார், எல்லாத்துலேயும் உரிமையாக பேசுவார். அவருடைய இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை கிடையாது. அவர் இஷ்யூ பேஸ்ல அந்த கருத்தை பத்தி நேர்மையாக கருத்து சொல்லக்கூடிய அவரே என்னன்னா முதல்ல அப்படி இருந்துட்டு அப்புறம் அவர் படிச்சுட்டு அதன் பிறகு ஐயோ நாங்கள்லாம் எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பில் ஒன்றா இருந்தவங்க சிபிஎம்ல, அதனால பழக்கம்னு இருக்கோம். இது இல்லை மணியரசன் தடை கிடையாது 72ல் அந்த ஆகம பிரிவில் உள்ளவங்க அந்த வகையராவில் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஜாதி நிபந்தனை இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 72 தீர்ப்பு சேஷம்மாள் எதிர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, புரியுதுங்களா? இது குய்யோ முறையோன்னு கத்தி கருணாநிதி என்னன்னா ஸ்டாலின் அப்பா இல்லை, தந்திரக்காரர் இல்லை, அக்ரஹாரம் எதிர்த்த பிறகு அக்ரஹாரத்தோட சமரசம் பண்ணிக்கணும். அப்போ சண்டி குதிரைக்கு சறுக்குன்னு சாகுன்னு உச்சநீதிமன்றம் தடுத்து விட்டதுன்னு பாடும்படியும் உச்சநீதிமன்றத்தில் போட்ட நபர் கருணாநிதி. நாளைக்கு யாருனாலும் வாதத்தை குறை சொல்லுங்க, நான் வரேன், எடுத்துக்கிட்டு தீர்ப்பு எடுத்துக்கிட்டு வர்றேன். போட்டாருங்களா? அதை நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். அடுத்தது பேராசிரியர் சுபவீர பாண்டியனை கேளுங்க, அவர் பழைய நண்பர், என்னுடைய நண்பர். இப்போ எதிராக இருக்கிறோம். 2015 ரஞ்சன் கோகோய் அமர்வு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். திருப்பி கருணாநிதி வந்து 1974 ஒரு ஆக்ட் போடுறாரு, இந்த அனைத்து ஜாதி அரசியலான்ட்டு மறுபடியும் போடுறாரு. அதை எதிர்த்த வழக்கு தான், தமிழ்நாட்டுக்கான வழக்கு தான். ரஞ்சன் கோகோய் அமர்வு சுப்ரீம் கோர்ட்டில் அவர் க்ளீனாக சொல்லிட்டார், இந்த காஸ்ட் நோபார் சாதியெல்லாம் சொல்லக்கூடியது வந்து மொழியும் நிபந்தனை போடவில்லை, எந்த ஆகமமும் இந்த மொழியில் தான் இருக்க வேண்டும் என்று வழிபாடு சொல்லவில்லை, ஜாதி தடையில்லை ஒரு கால். அடுத்தது சொல்கிறார் ரஞ்சன் கோகோய், ஒரு ஆகமத்தில் வந்து அனைவருக்குமான அந்த உரிமையை மறுத்து ஒரு ஆகமம் சொல்லுகிறது அவ்வளவுக்குன்னு சொன்னாக்க அந்த ஆகமம் நம்முடைய ஆர்டிகிள் 14 படி செல்லாது. ஆகமத்தை செல்லாதுங்கிற. ஆமாம் ஆமாம், அது செல்லாது. எனவே அந்த அந்த வழிபாட்டு உரியவங்க அந்த மரபு அந்த சாமி. இப்போ வைணவத்திலே வடகலை தென்கலைன்னு வச்சுங்களேன், புரியுறதுக்காக சொல்கிறேன். பாதம் வச்சு போட்டால் தென்கலை, பாதம் இல்லாமல் யூ நாமம் போட்டால் வடகலை. அப்போ அந்த வடகலை கோயிலுக்கு நீங்கள் ஒரு ஈவோ போட்டிங்கன்னா வடகலையை சேர்ந்தவங்களா போடுங்கிறது தான். ஒரு வைணவர் தான் ராமச்சந்திரன் பேர் வச்சுருக்காரு, ராமசாமி பேர், அது அல்ல, அவங்க வடகலையான்னு பார்த்துங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது சரி, அது பார்த்து அப்படியாவது போடுங்களேன். வடகலை வந்து பிராமின்லையும் இருக்குது, நான் பிராமின்லையும் எல்லோரும் தான் இருக்காங்க, தென்கலையும் பிராமணர்களும் இருக்காங்க, எல்லோரும் தான் இருக்காங்க. அது ஜாதி ஒன்றும் இல்லைல்ல. அதனால் அப்படி ஒன்றும் கிடையாது, அது ஜாதி லோபார் கிடையாது. அது மாதிரி மொழியும் தடையில்லை என்று ரஞ்சன் கோகோய் 2015 சொல்லிட்டார். எங்களை எல்லாம் தொலைக்காட்சியில் வாதத்தை கூப்பிடுறாங்க. என்ன பேச்சுன்னாக்கா அடிபட்டு போச்சு, கருணாநிதி கொண்டு சட்டம் அடிபட்டு போச்சு, இல்லை ஆய்வுன்னு அதான் ஒரு பொய்யா சொல்லி கிளப்பி விட்டாங்க. நாங்கள் படித்து பார்த்துட்டு ஐயா சத்தியவேல் முருகனார் அவர் நல்லா தரவாக படிச்சுட்டார். இந்த வழக்கில் போய் அங்கே வாதம் பண்ணவர் தரவாக படிச்சுட்டு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எங்களுக்கும் அவரும் பேசுகிறாரு, நானும் பேசுகிறேன். சத்தியவேல் முருகன் சுபவியும் வேற ஒரு டிவியில் புதிய இதிலே போயிடறாங்க. நான் வந்து சத்தியத்தில் பேசுகிறேன். பேசிட்டு தடையில் எல்லாம் பண்ணலான்ட்டு பேசிட்டு வர்றோம். சத்தியவேல் முருகனார் அவர் சந்தேகத்தை வீரமணி ஐயா வந்து சத்தியவேல் முருகன்ட்ட கேட்டுறாரு, இது என்ன சரிட்டு துல்லியமாக விளக்கிறார். சத்தியவேல் முருகனார் வந்து தடை இல்லை, இதுபடி நம்ம அனைத்து ஜாதி அர்ச்சகராக போடலாம், ரஞ்சன் கோகோய் தீர்ப்புப்படி போடலான்னு சொல்லிடுறார். அப்புறம் வீரமணியும் அனைத்து ஜாதி அர்ச்சகரெல்லாம் இதை போடுங்க. அப்போ யார் ஆட்சியில் இருக்குது? ஜெயலலிதா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயலலிதா முதல் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி. சுபவிகிட்ட பேசுகிறேன், சுபவி நீங்கள் வந்து அவர் எங்கள் கருத்தையே பேசிட்டு வர்றாரு, அவர் பாட்டில் அவர் இதில் வாதத்தில் பேசிட்டு வர்றாரு. போடலாம், இது தடையில்லை, நமக்கு திறந்து விட்டுருச்சு, தமிழ்நாடு அரசு போடணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு. என்ன ஜெயலலிதா தானே இப்போ போட வேண்டியதில் இருக்குது. நான் சொன்னேன் மாதிரி ஃபோனில் கலைஞர்கிட்ட பேசுங்க, அவர் இந்த கோரிக்கையை வச்சான்னு கொஞ்சம் மக்கள்கிட்ட போகும், நெருக்கடி வரும், அந்த அம்மாளுக்கும் ஏதாச்சும் 1-2 நிறைவேறும், கலைஞர்கிட்ட பேசுங்கன்னு. பேசிடுறேன் அப்படின்னாரு. அவர் பேசியிருக்கார், சுபவியே பேசியிருக்காங்க. ஆமாம், செயல்படுத்தலை. அவர் எதிர்ப்பு கூட சொல்லலைங்க. இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமானது தான், தமிழ்நாடு அரசு நிறைவேற்றலாம் என்று கருணாநிதி ஒரு வரி பேசவில்லை. 2015 ஏன் பேசலை? அக்ரஹாரம் கோச்சும்ல, இறுதிக்கும் இறுதியாக திராவிடம் அக்ரஹாரத்தின் பக்கம்தான் இருக்கும். அக்ரஹாரத்தை எதிர்ப்பது போல் பாவனை காட்டி அக்ரஹாரத்தின் மேல் நமக்கு ஏற்கனவே எதிர்ப்பு இருக்குல்ல, தமிழனுக்கு 2000 ஆண்டாக இருக்குது நமக்கு எதிர்ப்பு. ஆரிய படைக்கிட்ட நெடுஞ்செழின்னு வைப்பான் பேர் பட்டம் நம்ம ஆளுகளுக்கு. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாயின்னு வச்சு அது ரெண்டு என்ன பாரு. நான் கேட்குறேன், 19ஆம் நூற்றாண்டில் எங்கேயாவது இவங்களுடைய திராவிட நாட்டில் ஆந்திராவில் இது மாதிரி பாடியிருப்பாங்களா? வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமங்களின் விளைவு அறியீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை வள்ளலார். 4 வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் பேசி ஏமாறாது அப்படிங்கிறான்.
சாதியிலே மதங்களிலே இதெல்லாம் ஏன்டா வைக்கணும், எங்கள் ஆள் நம்ம ஆள் இருந்துச்சுங்க 19 நீங்கள் வந்து புதுசாக நாங்கள் தான் நல்லா ஏற்கட்டி விழுதோங்கிற எங்கள் மண் அப்போலேருந்து தான் சாதி எதிர்ப்பு தான் நம்ம சாதி எதிர்ப்பு. ஆன்மீகத்தில் அது பாப்பாத்தியாரா பரச்சியாரா சாதி எதிரான்னு பண்ணால சித்தர் பரச்சியாதடா பணத்தின்னா பார்ப்பனத்தை ரெண்டு சொல்லினா பார்ப்பனத்தை ஆதியாதடா இறைச்சி தோல் உள்ள எலும்பினுள்ள இலக்கமிட்டு இருக்கிறதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தை போகம் வேறதோ சாட்டைகள் கேட்டான்ல சிவவாக்கியர். இது நம்ம மரபு. இது ஏன் 7ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசு சொன்னார், சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர். திருநாவுக்கரசர் காட்டுங்களே அவங்க தாயகத்தில் ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகத்தில் வேற சொந்த மாநிலம் கர்நாடகம் தானே, அங்கே போனால் எடுபடுமா? கடவுளை இப்படி திட்டினாக்க தமிழன் அப்படி சிந்திச்சவன் சமத்துவத்துக்கு நின்னவன், அதனால் இந்த மண் எடுபட்டுச்சு. உங்கள் மண்ணில் எங்கேயும் உங்கள் திராவிட மண்ணில் ஆந்திரா கர்நாடகம் கேரளாவோட கம்யூனிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் இப்படி பண்ண முடியாது அங்கே. அதனால் இங்கே வந்து இந்த விளையாட்டு பண்ணிக்கிட்டு கருணாநிதி அந்த சொல்கிறேன் இந்த 2015 நீங்கள் பேசுனீங்களா? பேசுனேன் நான் சொல்லிட்டேன். அது ஒன்று சரி ஒன்றும் அறிக்கை கொடுக்காம இருக்கா, நம்ம என்ன செய்ய முடியுன்ட்டு இப்படியே பதில் சொல்லிட்டேன். ஆமாம். அப்போ என்னங்க ஆச்சரியம், அவங்க நடிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க நடிப்பெல்லாம் தெரியாதுங்க. இப்போ இந்த அம்மா இன்னொன்று சொல்கிறேன், நான் எவ்வளோ சொல்ல முடியும். தமிழ் இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு தடவை, அது தமிழுக்காக போகட்டும் ஒரு 1150 தடவை சொல்லியிருப்பார். ஜெயலலிதா 2011 முதலமைச்சரான உடனே என்ன பண்ணுது அந்த அம்மான்னா, அரசு பள்ளிக்கூடம் மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மாணவர்கள் தமிழ் மீடியமாக இருக்கிறதுனால சேர்க்க மாட்டேங்கிறாங்க, சென்னையை எடுத்துக்கிட்டால் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, போதிய எண்ணிக்கை இல்லாமல் இந்த வகுப்பெல்லாம் மூட வேண்டிய இதில் இருக்குது. அதனால் அரசு மாநகராட்சி பள்ளிகளில் வந்து ஆங்கில பயிற்று மொழி பிரிவுகள் உருவாக்க போகிறோம். ஆங்கில மீடியம் ஆங்கில வழி செக்ஷன் ஒன்று இருக்கும் 1ஆவதாக இருந்தாலும். இப்போ முதல் கட்டமாக 1லேருந்து 8வது வரலும் செய்ய போகிறோம். இன்னொரு அந்த அரசாணை போட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதை எதிர்த்து நாங்கள் பல அமைப்புகள் திராவிட கழகத்தில் உள்ள நம்ம தோழர் கோவை ராமகிருஷ்ணன் உட்பட ஐயா ஆணைமுத்து நாங்கள் எல்லாம் நான் தான் ஒருங்கிணைப்பாளர். பல்வேறு அமைப்புகள் தோழர் யாக மற்ற நிறைய பேர் எம்எல் அமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாருமா ஒரு கூட்டமைப்பு வச்சுருந்தோம். போராடுறோம், தொடர்ந்து போராடுறோம். ஒரு வரி கருணாநிதி எதுக்கலையே அப்படி கொண்டு வந்தது ஜெயலலிதா பொண்ணு. ஒரு வரி கருணாநிதி ஏன் அரசு பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வர்றீங்கன்னு ஒரு வரி கேட்கலையே. தமிழ் மீடியத்தை நல்லா வழிபடுத்துங்க, இன்னும் வர்றது மாதிரி செய்யுங்க, பிள்ளைகளுக்கு அதில் வாய்ப்பு உண்டாக்குங்க, அது மாதிரி தான் செய்யணும். ஜெயலலிதா கொண்டு வந்தபோது ஒரு வரி கேளுங்க அந்த ஆட்களை, அவங்க திமுக உள்ளவங்களை எதிர்த்தது உண்டான கடைசி வரலாம். அப்போவும் நான் சில நண்பர்களை கேட்டேன், கலைஞரோடு பேசக்கூடியவங்களை சில பேர், சுபவி இல்லை அவரை போய் இதை கேட்க வேண்டாம். அவங்க சொன்னாங்க, முரசொலி மாறன் வந்து தடுத்துட்டார். ஒரு சாக்கு போக்கு, ஏன்னா கலைஞர் பத்திரமா தங்கம் இல்லை. முரசொலி மாறன் மாமா இதெல்லாம் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ போகாத, 35 லட்சம் ஓட்டு இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு, அது நமக்கு உழுவாது, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர் போட மாட்டாங்க இப்படி சொன்னாராம்மா முரசொலி. அப்படி சொன்னாராம். திமுக சொன்னாங்க. சாக்கு போக்கு கருணாநிதியே இதுதான், முரசொலி மாறன் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குங்க, சும்மா சொல்கிற வேலை அவதூறா ஏன் சொல்லணும் அவசியம் என்ன இருக்குது? இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ அனைத்து தமிழர்களும் அச்சகர்களாகலாம் அப்படிங்கிற விவகாரத்தில் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்ன, இன்றைக்கி எப்படி இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இல்லை, அதான் அதோட அது ஒரு நல்ல கேள்வி தான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வழக்கு இருந்தது இல்லை 2016 ரஞ்சன் கோகோய் தீர்ப்பு வந்துருச்சு, அது வந்துருச்சு, அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ அது விடுங்க, இப்போ கருணாநிதி ஸ்டாலின் வந்து போட்டார்ல, அனைத்து ஆகலான்னு போட்டு சில அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டாலும் அதே தானே அவங்க வழக்கு. அந்த வழக்கு நடக்குது. அதான் முனீஸ்வர் பண்டாரி தலைமை நீதிபதி நம்ம தமிழ்நாட்டு அந்த இவங்களுடைய வழக்கில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு அவர் முனீஸ்வரநாத் பண்டாரி வந்து. அவங்க பேர் அவங்க பேசுகிறாங்க. சரி, ஆகம கோயில்களில் நான் அதுக்கு சொல்ல வந்தது தான், ஆகம கோயில்களில் அந்த ஆகமத்தை சேர்ந்தவங்க தான் அர்ச்சகராக இருக்கணுங்கிறாங்க. அப்போ எது ஆகம கோயில்னு கேட்டாக்க யாருக்கும் தெரியல. சண்முக சுந்தரமும் சொல்லலை, அது யாருக்கும் அவருக்கும் தெரியாது. இவன் இந்த அக்ரகாரத்துக்காக வாதாடுறாங்கல்ல வக்கீல்கள், மயிலாப்பூர் ஆட்கள், அவர்களுக்கும் தெரியாது. சரி, சொல்கிறா எதாவது ஆகமோ என்னென்ன ஆகமோ, அதை எதை பேரை வச்சு தமிழன் தமிழச்சியை தடுக்கலாங்கிறதானே அக்ரகாரத்துக்கு, பிராமணர்களுக்கு அதானே தடுக்கிறது எது எதுலான்ட்டு. அதுக்கு நீ உடந்தையாக போறிய திராவிடம் தானே பிரச்சனை.
அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து நீதிபதி சொல்கிறாரு, அப்போ ஆகம கோயில் எதுன்னு போடுறதுக்கு ஒரு கண்டுபிடிப்போம் ஒரு கமிட்டி, அது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போடாதீங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு அப்பாயின்மெண்ட் போடாதீங்க. என்ன ஆச்சுன்னா அது கமிட்டி போடுவோம். அதுக்கு கமிட்டிக்கு தலைவராக ஒரு பழைய உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் பேரே சொல்கிறாரு, எழுதி வச்சிருந்தேன். இப்போ அது ஒரு சொல்லி அவர் தலைவராக இருப்பார். யார் நீதிபதியே சொல்கிறாரு, மாநில அரசு போட்டுக்கணும்னு சொல்லலை. அடுத்தது பிராமணர்களுக்காக ஒருத்தர் இருப்பார். யாருன்னா இதில் இருந்தார்ல, தேர்தல் கமிஷன்லாம் இருந்தார் ஒருத்தர், வைணவர் மூர்த்தம்பர் தான், தமிழ்நாட்டுக்காரரு. அவரே நீதிபதி சொல்கிறாரு, அவரே வந்து பரிந்துரை பண்ணுறாரு, அவரே சொல்கிறாருங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் 5 பேர் கொண்ட குழு போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு தலைவரை நீங்கள் சொல்கிறீங்க. எங்கேயாவது உண்டு அது மாதிரி? அது அரசு எடுக்கக்கூடிய முடிவு தானே. அரசு தானே போடணும். தகுந்தவர் ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜே போடணும், அவ்வளோதானே. அந்த ஒரு ராஜ்நாத் பண்டாரியே போடுறாரு. அதை அரசு வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் ஏற்றுக்கிறாரு. ஏன் இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் அவர் ஏற்றுக்க மாட்டார். ஒத்துப்போன்னு சொல்லியிருப்பாங்க, இதில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருப்பார். அவங்க பொல்லாப்ப வேண்டாம் நமக்கு, இதாவது சண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கு, இந்த சாக்கு சொல்லிட்டு நம்ம நின்றுக்குவோம் அப்படின்னு கமிட்டி போடுறாங்க. அவர் கமிட்டி உறுப்பினர். இவ்வளவு அவங்க சொல்கிறாங்க. இந்த முடிவு வர்ற வரைக்கும் தமிழ் வழி அர்ச்சகர்களை, அனைத்து ஜாதி அர்ச்சகரை போடுறது இல்லைன்னு ஒத்துக்கிட்டு வர்றீங்க. 40-44,000 கோயில் இருக்குங்க தமிழ்நாட்டில். எப்போங்க நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது கமிட்டி? இப்போ ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ கமிட்டி போட்டாங்களா? கமிட்டியே போட்டதா தெரியல, நமக்கு தெரியல. அதை ஆராய்ச்சியும் பண்ணலை இது வரைக்கும். அதை பற்றி பேச்சும் இல்லைங்க. கடைசி நீங்கள் சொன்ன சம்பவம் எப்போ நடந்துச்சு? இந்த கோர்ட் சம்பவம் கடைசியாக நடந்தது வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 தான் இருக்கும். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு சில பேர் போட்டாங்கல்ல, அப்போ வந்து இவங்க வந்த பிறகு அது என்ன ஏது எங்கேயாவது உண்டாது? எதுவும் பேசுகிறதே கிடையாது. அது பேசுகிறதே கிடையாது. இப்போ மாநாட்டில் தீர்மானம் போட்டிங்களா, 21 தீர்மானம். அதன் பிறகே நான் கேட்குறேன், அதுக்கு பிறகு ஒரு இடத்துல சிக்கல் வந்துருச்சு. ஏற்கனவே போட்டது ஒரு புதுசாக வழக்கு போடுறாங்க. இந்த இவர் இருக்கார்ல ஆனந்த் வெங்கடேஷ், அவர் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒன்றும் தடை இல்லை போடுறதுக்கு, அவங்க ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் நல்லா சொன்னார், அதனால் அது போட்டால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு நீ எத்தனை பேரை போட்டிருக்க? எங்கேயுமே நகரலை. அனைத்து ஜாதி யார் எது எந்தெந்த ஆகமத்தை சேர்ந்தது என்று கண்டுபிடிக்கணுங்க. அதன் பிறகு தான் நம்ம வந்து போடலாம். அதுக்கு இடையில் ஆகமம் அல்லாத கோயில்களில் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பழைய தீர்ப்பு தான். ஆகமம் இல்லாத கோயில்னா கண்டுபிடிச்சல சொல்லணும். எதுவுமே தெரியலையே 44,000 கோயில் இல்லை இருக்கு. அப்போ என்னாச்சு, நிரந்தரமாக கிடப்பில் போடுறதுக்கு நல்ல சாக்கு கிடச்சின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு ஸ்டாலின். நன்றி உயர்நீதிமன்றத்துக்கு நன்றின்னு இருப்பார். நன்றி. அதனால் என்னாச்சு, இவர் சண்முகசுந்தரம் இவங்க அரசு சொல்கிறத தாண்டி அவர் பேச முடியாது, ஒத்துக்கிட்டு வந்துட்டார். அடுத்தது தமிழ் அர்ச்சனை, அந்த கரூர் வழக்கு இருக்கு பாருங்க, பிரபாகரன் புகழேந்தி கொடுத்ததில்ல. அதில் என்னன்னா, நம்ம இவர் மூங்கிலடியார்னு ஐயா அவர் என்ன கேட்டார்னா, அவங்க சைவத்தில் சிவநெறியில் கருவூரார் வழி, சித்தர் கருவூரார் வழின்னு தனியாக இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வழிபாட்டு பாடல்கள் மந்திரங்கள் தனியாக இருக்குது. ஏற்கனவே உள்ள சைவத்தில் உள்ளது அது தனியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பயிற்சி கொடுக்கல அர்ச்சகர் பயிற்சி, அதில் கரூரார் மந்திரங்கள் இல்லை, அதில் அதை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அடிஷ்னலாக ஒரு கோரிக்கை வைக்கிறார். சரி, மூங்கிலடியார் வைக்கிறார். சரி, அவங்க என்ன பண்ணுறாருன்னா, கிருபாகரன் அந்த அமர்வு புகழேந்தவர் என்ன பண்ணுறதுன்னா, இது மாதிரி பல டிவிஷன்ஸ் இருக்கும் ஆன்மீகத்தில், ஒரே சிவநெறினா கூட வைணவத்தில் கூட இருக்கும், அதையும் எதை கொடுக்கலாம் என்னங்கிறத வந்து நீங்கள் ஒரு குழு போட்டு அதை ஆய்வு பண்ணிக்கோங்க. ஆனால் தமிழில் நடத்துங்க, இப்போ உள்ளபடி தமிழில் நடத்துங்க, தேவைன்னா பாதி இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் கொடுங்க பழைய திருப்படி. இந்த டிவிஷன்ஸுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு எந்தெந்த வகை ஆன்மீகத்தை நம்ம வந்து அரசு ரெடியாக பயிற்சி கொடுக்கலாம், அந்த அர்ச்சகர் பயிற்சியில் அர்ச்சகர் பயிற்சிக்கு தான் அது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். கிடச்சி சாக்கு பாருங்கள். இப்போ என்னன்னா, எங்கள்கிட்ட என்ன குமரகுருபெல்லாம் வாதம் பண்ணுறாரு, கமிட்டி போட சொல்லியிருக்கு. எங்கேயா கமிட்டி போட சொல்லியிருக்கு? தமிழில் அர்ச்சனை பண்ணலாம் வேண்டாம் கமிட்டி போட சொன்னார் அவர். இல்லை, சிலபஸ் இல்லாது இதை இன்னொரு அடிஷனாக சேருங்களா அப்படின்னா அதை மட்டும் தான் பார்க்க சொல்லியிருக்கு. நீங்கள் நாங்கள் புதுசாகலாம் எங்கள்தான் சேருங்க அது சேருன்னு சொல்லவே இல்லை. அதனால் நீங்கள் வந்து நடத்தலான்னா கேட்கவே இல்லை. கமிட்டி போட்டுறோம். அதுக்கு வந்து பல பேரை போட்டாங்க. நம்ம இவரெல்லாம் சத்தியவன் முருகனார், பேரூர் சாந்தலடி அடிகளார் எல்லாம் அதில் ஒரு உறுப்பினர்கள்னு போட்டாங்க. சாந்தலிங்க அடிகளார் தான் போய் பல இடங்களில் கருத்து கேட்க போனார் அவர் ஆர்வத்தில்.
திருநெல்வேலியில் கருத்து கேட்குற கூட்டம் நடக்குது மண்டபத்தில். அதிகாரிகளும் வந்திருக்காங்க, அறநிலையத்துறை அதிகாரிகளும் இருக்காங்க, இவரும் வர்றாங்க, மற்றவங்க வர்றாங்க. பொதுவாக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க கருத்து சொல்லலான்ட்டு. நம்ம அமைப்புகள் சாரில் தெய்வத்தமிழ் பேரவை சார்லையும் இப்போ பெரியவங்கெல்லாம் போயிருக்காங்க. அங்கே உள்ளூரில் இருக்கவங்களும் போகிறாங்க. ஒரு 100 பேர் பாஜக காரங்க வந்துட்டாங்க அங்கே கருத்து கேட்குற கூட்டத்துக்கு. ஓகே, தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தானே கருத்து கேட்குறாங்க. ஆமாம், கோஷங்களை போட்டு முழக்கங்களை போட்டுக்கிட்டு தமிழாவது கிமலாவது வெளியேறுங்கடா, உங்கள் யாரா இங்கே கருத்து சொன்னதுன்னு திட்டுறாங்க. தமிழுக்கு ஆதரவாக வரல, தமிழுக்கு எதிராக வர்றாங்க. எப்படி பாஜக தமிழுக்கு எப்படி ஆதரவாக இருக்கும்? பிராமணர் அல்லாதவனாக இருந்தாலும் பாஜக தமிழுக்கு எதிராக தான் இருக்கும். தன்னுடைய ஆளை மாற்றிக்கிறது தானே பாஜக வேலை. அது இந்த திருநெல்வேலியில் உண்டா இல்லைன்னு கேளுங்க. எவனையும் கைது பண்ணல போலீஸு, எல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில் தான். கருத்து கேட்குற கூட்டத்தில் போய் கலாட்டம் பண்ணுறாங்க. அதன் பிறகு என்னாச்சு இல்லை, அவன் சௌகரியம் போச்சு ஸ்டாலினுக்கு. நல்லதுடாப்பா, நல்ல வேலை பாஜக பண்ணாங்க. அதுலேருந்து கருத்து கேட்கறதில்ல. அதுலேருந்து சாந்தலி கடிகளாக கடைசியாக கேட்டதோட சரி, அப்புறம் போவே இல்லை. ஒரு இல்லை, அந்த கமிட்டியே ஒரு கமிட்டி இதுக்காக போட்டார். அந்த ஸ்டாலின் அரசு போட்டுச்சு. அந்த கமிட்டி எங்கேயுமே கருத்து கேட்கறதில்ல. அது என்னாச்சுன்னே தெரியாது. இப்போ நாங்கள் எல்லாமே ஆரம்பிச்சு அப்படி அதெல்லாம் வரவேற்பாங்க ஸ்டாலின். நல்ல வேலைப்பா வந்து தடுத்துட்டாங்க. இந்த பாயில் வந்து தமிழ் பயிர் போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க. இப்படிலாம் வந்து கோர்ட்டை தலையிட்டு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பார் அவர். இப்போ இதை புரிஞ்சிக்காத தமிழச்சி எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம என்ன சொல்கிறது? அப்புறம் அவன் மேல் நடவடிக்கை எடுத்து வழக்கு போட்டிருக்கணும். திமுக வந்து பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கணும். கலாட்டா பண்ணுறாங்க. இது என்ன முறை? ஜனநாயகம் எப்படி கருத்து கேட்குறாங்க? ஒரு வரி அதை கண்டித்து ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கல. ஸ்டாலின் கைத்தடி சேகர் பாபு இருக்கார்ல, ஒரு வரி கண்டித்து அறிக்கை கொடுக்கலையே. நாங்கள் கண்டிச்சு கிடக்கிறோம், எல்லாம் பேசிட்டு கிடக்கிறோம். யாருக்குமே தெரியாது அது நடந்துச்சே இல்லையா திருநெல்வேலியில். இவ்வளவு நடைமுறையில் இவங்க செயல்படுத்தணுங்கிறதுல பலவிதமான முரண்பாடுகள் இருக்குது. முன்னுக்கு பின் முரணாக செயல்படுறாங்கன்றீங்க. இன்னொரு பக்கம் இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி திவிகால் இருக்கிறவங்களே வந்து அவங்களுடைய ஒரு அறிக்கையிலே ஒரு தலையங்கத்தில் குறிப்பிடும்போது, பார்ப்பனமயப்படுத்தப்பட்டு விட்ட முருகனை எப்படி மீட்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் கூடுதலாக எழுப்புகிறாங்க. திமுக ஒரு திராவிடத்தை பேசுனது, திராவிடத்தை பரப்பியது, மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக இயங்கினது, எப்படி முருகனுக்கு நீங்கள் வந்து அது வெளிப்படையாக நீங்கள் ஓட்டு வங்கிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் முழுக்க பார்ப்பனை சித்தாந்தத்தோடு மூழ்கி போய்விட்ட முருகனை எப்படி மீட்டெடுக்க முடியும்னு கேட்குறாங்களா? அது கேள்விக்கு பதில் இருக்கா? அது கடவுள் ஒழிப்பு கொள்கை திராவிட கழகத்துங்க. திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும் திராவிட கழகமாக இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை கடவுள் ஒழிப்பு கொள்கை. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியவன், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி என்று திட்டிய பொன்மொழிகள் தான் ஈவேராவுடைய பொன்மொழிகள். உலகத்தில் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ கார்ல் மார்க்ஸு, எங்கல்ஸு, லெனின் எல்லாம் ஆய்வு கடவுள் மறுப்பாளர்கள் தான். அவங்க மறுப்பாளர்கள் தான். அவங்க இயக்கப்படி சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. அதை எப்படி வந்துச்சு போச்சு வந்து அது ஒரு கடவுள் என்பது இப்படி தேவைப்படவில்லை என்பதை வகுப்பாக நடத்துவாங்க. யாரையும் புண்படுத்த மாட்டாங்க. இவர் வந்து மக்கள் மொழியில் புரிகிற மாதிரி பேசணும், மக்கள் மொழியில் இழிவுபடுத்துறது மாதிரி, புரிகிற மாதிரி, அப்படியே ஒரு பேச்சை கட்டுக்க மாட்டாங்க, புரிய மாதிரி இழிவுபடுத்துறது மாதிரி. அது வந்து அறிவியல் தானே. அது நான் எந்த நாட்டில் வந்து சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துச்சு 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 70 வருஷத்துக்கு மேலே நடந்துச்சாங்க. இந்த கடவுள் மறுப்பு பாடம் இருக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு, பாடம் இருக்குது, டைலக்டிக் சரியாக நடத்துவாங்க. ஆனால் கோயிலை திட்டுறது இல்லை அவங்க எல்லாம். அதை விட அப்படி இருந்த நாட்டிலே கூட பக்தர்கள் தான் அதிகம், அதுமே தவிர கடவுள் மறுப்பாளர்கள் எண்ணிக்கை குறைவு தான். நீங்களும் இப்போ வந்து தமிழ் தேசிய பேரியக்கமும் வந்து ஒரு படைப்பு கோட்பாடு இருக்கிறவங்க தானே. நீங்களும் அறிவியல் படி தானே தமிழ் தேசிய பேரியக்கத்தில் கடவுளை ஏற்பவரும் இருக்கலாம், கடவுளை மறுப்பவரும் இருக்கலாம். அதான் நாங்கள் வச்சுருக்கிறது. கடவுளை மறுத்து தான் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏற்பவர் மறுப்பவர் 2 பேரும் ஒருத்தர் இழிவுபடுத்திக்காமல் விவாதம் பண்ணிக்கோங்க. வெளியிலேயே தான் சொல்கிறோம், வெளியே பண்ணிக்கோங்க. எது மக்களுக்கு விருப்பமோ அது வரணும், அவ்வளோதானே தவிர இதில் ஒரு முடிவு கண்டுறணும் அப்படின்னா முடிவு காணலையே. நான் கேட்குறேன், சோவியத் யூனியனில் 70 வருஷத்துக்கு மேலே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துச்சு. ஒரு கட்சி தான், மற்ற கட்சியெல்லாம் இல்லை. பாடத்திட்டத்திலே கடவுள் மறுப்பு டைலக்டிக்ஸ் வச்சுருந்தீங்க. பக்தர்கள் தாங்க அதிகம். இல்லை, அதான் இப்போ முருகனை கையில் எடுக்கிறது பாஜகவுக்கு சார்பாக போயிடும்னு ஐயா வீரமணி சொல்கிறாங்க. இந்துத்துவமயப்படுத்தப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பாஜகவுக்கு ஆறுதானே நெகட்டிவ் ப்ராபகண்டா. முருகனுக்கு எதிராக சுவாமிக்கு வேணால் மக்களில் பெரும்பாலோர் திமுகவில் கோயிலுக்கு போகிறவங்க. திமுக குடும்பத்திலே கூட கோயிலுக்கு போகிறாங்க. எல்லோரும் போகிறாங்க, எல்லா குடும்பத்திலையும் போகிறாங்க. அவங்க 90% மேலே 90 அதை விட கூடுதலாக போவாங்க. ஸ்டாலின், உதயநிதி மாதிரி யாரும் சில பேர் இருக்கலாமே தவிர பாக்கி எல்லாம் கிராமங்களில் எல்லா இடத்துங்கள்லையும் சாமி கும்பிடுறவங்க அவங்க.
அப்போ சாமி கும்பிட்ற அடுத்த தலைமுறை சாமி கும்பிட்றவன்ட்ட கட்சிக்கு ஆள் போகுமா, சாமி மறுக்கிறவன்ட்ட ஆள் போகுமா? அதை பார்த்தானே பயந்துக்கிட்டு நீங்கள் மாநாடு நடத்துறீங்க. பாஜகவுக்கு பயந்து நடத்துகிறாங்க. ஆமாம், விவரம் தெரியாமல் நடத்துகிறார் அவர். எல்லாம் பாஜக இதை பயன்படுத்துது. அவங்களுக்கு வந்து மக்கள் பக்தராக இருக்காங்க. நம்ம பகிரங்கமாக கடவுள் மறுப்பும் பேச முடியலை. ஒரு சனாதனத்தை எதிர்த்து உதயநிதி பேசிவிட்டு தான் பிரச்சனையாச்சு, சிக்கலாச்சு. அவங்க கூட்டணி காங்கிரஸே அதை எதிர்த்துது. கூட்டணி காங்கிரஸ்காரன் வட இந்தியா பூரா எதிர்த்தாங்க, கூட்டணி பூரா. அது அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து பாஜகவுக்கு ஆள் போயிட்டுருக்கு, அல்லது அதிமுகவுக்கு போவோம், அவங்க சாமி கும்பிட்ற ஆள்கள். கரெக்டாக. அப்போது இது யார் இப்போ எது சரின்னு நீங்கள் இப்போ சீமான் ஒரு பக்கம் முப்பாட்ட முருகன்னு பேசி ஓட்டு வாங்கிட்டாரு, அதை பார்த்து தான் பிஜேபி வேலு யாத்திரை நடத்துனாங்க. இப்போ நம்மளே இந்த வேலையை பண்ணிடுவோம், இப்போ திமுக பண்ணுதா? அதாவது ஆமாம், அதான் செய்கிறாங்க. இப்போ அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவன தேவன் சொன்னார். இப்போ ஒருவன தேவன் தானே, அந்த ஒரு தேவன் கடவுள் மறுக்கல. என்ன சுய முரண்பாடுங்கிற திமுகவில்? பெரியார் மாதிரி கடவுள் மறுத்தீங்களா நீங்கள்? ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிறது யார்? திருமூலருடைய வாக்கியம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பது திருமூலர் வாக்கியம். அதான் எடுத்து அண்ணா சொன்னார். அண்ணா வாக்கியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. எல்லாமே இப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. அது போயிட்டு போகுது. திருமூலர் வாக்கியத்தை அவர் படித்தவர், அதெல்லாம் சொன்னார் அவர். அந்த அந்த நிலைகள் தான் நீங்கள் இருக்கீங்களா? அப்போ கவருவதற்காக என்னன்னா, பக்தர்களை கவருவதற்காக இதை சொல்லிக்கிறது. ரெண்டுமே தப்புங்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் இருங்க, ஒரு ரெண்டு கருத்தும் இருக்கலாம். உங்களுக்கு கடவுள் மறுப்பு தான் சொல்லணும்னாக்கா அதை வந்து நல்லா பாடம் நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்க, போயிட்டு போங்க. அது வந்து இங்கே எல்லாருக்கும் இருக்கிறது போல் செய்யக்கூடாது. இப்போ என்னென்னா நடிக்கிறது. இப்போ நீங்கள் முருகன் மாநாடுங்கிறது ஒரு நடிப்புங்கிறீங்க. நீங்கள் கடவுள் மறுப்பும் ஒரு நடிப்பு தான். அந்த அம்மா எத்தனை கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க, உதயநிதி அம்மா. அவங்க எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. ஊர் உலகத்தில் நீங்கள் புரட்சி பண்ணுறதுக்கு உங்கள் குடும்பத்தில் பண்ண வேண்டியதானே? தனிப்பட்ட விருப்பம். ஒரு தனிப்பட்ட விருப்பம். உனக்கு உண்மையிலேயே தமிழ் மீது அக்கறை இருந்தாக்க உங்கள் மனைவி போகிற இடத்துலையாவது தமிழ் ஆச்சனை பண்ண சொல்லிக்கணும்ல. ஒரு கோயிலில் சொன்னது உண்டா? துர்கா போன கோயிலில் ஃபோன் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. எங்களாட்ட கஷ்டப்பட வேண்டியதில்லை. திருச்செந்தூரில் போய் தஞ்சாவூரில் கஷ்டப்பட மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. நாங்கள்லாம் அவங்க நின்னாலே வந்துடுவாங்க. தமிழர் சொன்னால் போதும் மாதிரி தமிழில் பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்க அணிவகுத்து நிற்க போகிறாங்க, வெண்சாமரம் வீசி கூட்டு போகிறாங்க. ஏன் துர்கா ஸ்டாலின் எந்த ஊர் கோயில்லையும் போய் தமிழ் அர்ச்சனை கோரவில்லை உங்கள் சட்டப்படி? பதில் வேணும் தம்பி. இதுக்கெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு அன்னை தமிழ் அர்ச்சனைங்கிறீங்க? அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாஜகக்காரன், இது போலி. கடவுள் பற்று காட்டுவதும் போலித்தனம், கடவுள் மறுப்பு செய்வதும் போலித்தனம். நாற்காலி பற்று, பணப்பற்று, பணம், பதவி, பகட்டு, 3 பற்றை தவிர வேறொன்று ஸ்டாலினுக்கும் உதயநிதி கிடையாது. அப்போ நம்ம ட்ரெடிஷன், கடவுள் மறுப்பு ட்ரெடிஷன். இன்னும் பெரியார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான். பெரியார் மேலே நம்பிக்கை வந்து கடவுள் மறுப்புக்காக இல்லை, பார்ப்பன எதிர்ப்புக்காக, உண்மைதான், ஜாதி எதிர்ப்புக்காக. அதில் தான் அவரை பொறுத்துக்கிட்டு போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க அவருடைய கடவுள் மறுப்பு போக்குவரத்து, உங்கள் அப்பாவுடைய கடவுள் மறுப்பு. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? 2000க்கு பிறகு சொன்னாருங்க, இந்து என்றால் திருடன் என்று அர்த்தம் அகராதியில் போட்டிருக்குன்னாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு அப்படியே சொன்னார். இதெல்லாம் என்ன பொருள் இது? அப்போ 2 பக்கமும் அடிச்சுக்கிறது. கடவுள் மறுப்பு உணர்வு நிறையா இருக்கும்போது அதை அப்படியே பெரியார் லிஸ்டெல்லாம் தக்க வச்சுக்கணும். இல்லை ரொம்ப இல்லை, இவங்க ரொம்ப பக்தி அதிகமாக வச்சு கோயிலுக்கு நிறையா போகுது, அவனையும் இழுத்துக்கணும் என்று எந்த பக்கமும் விசுவாசம் இல்லாமல் இருப்பது. 2 கெட்டான்கள். மாட்டிக்குவேன், 2 கெட்டால் மாட்டிக்குவேன், அங்கேயும் மாட்டிக்குவேன், எங்கள்கிட்டையும் மாட்டிக்குவேன். ஆனால் பாஜக ஒரு உறவை நோக்கி நகருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மாதிரி போன கட்சி தானே. இப்போ என்ன பேனர் எல்லாம் அடிச்சார் இவர் ராஜ்நாத் சிங். பிராந்தியவாதத்தை பார்க்காமல் இந்திய தேசியத்தை இந்திய ஒன்றியத்துக்காக எப்போது எதை விட்டு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. அந்த நாணய வெளியீட்டில் பேனரில் தலைப்பு ஹிந்துவில் அதானே போட்டாங்க, ரீஜனலிசத்தை கைவிட்டு இந்தியன் யூனியனுக்காக நின்றவர். ரீஜனலிசம் பிராந்தியவாதம், வட்டாரவாதம். தமிழ்நாட்டு பெருமை, தமிழ்நாட்டு உரிமைன்னு கேட்டால் அது வட்டாரவாதம். இவங்க கொடுத்தவன் பேரார் ராஜ்நாத் சிங். அது மகிழ்ச்சியான இருக்குங்க. மாற்றி நீங்கள் அப்படி இருந்த அது இது எங்கெங்கே போய் சொல்கிறது? ஒரு அந்த ராகுல் காந்தியை கூப்பிடவே இல்லைல்ல. கூட்டணி கட்சி பாஜகவோடவே இருக்கணும். பாஜகவுக்கு தெரியும், அது RN ரவிக்கு தெரியும். அந்தரங்க நண்பர் RN ரவியும் ஸ்டாலினும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறீங்க. சட்டசபையிலே சொன்னாருங்க, நானும் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர்கள் தான் ஒரு தடவை சட்டத்திலே சொன்னார். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்காக பகையாளியாக சுத்த முடியும்? பகையாளியாக இல்லை, உரிமைகளை பறிக்கிறான். அவனோட நண்பராக இருப்பீங்களா நீங்கள்? அப்புறம் கட்சிக்காரங்க பாருங்கள், அந்த ரெட்டை இடத்தை பாருங்கள். ஆளுநர் விருந்து, விடுதலை நாள் தேநீர் விருந்து வந்து கூட்டணி கட்சிகள்லாம் தூண்டி விட்டாச்சு, நீங்கள் எல்லாம் முதல்ல அறிக்கை விடுங்கன்னுட்டார்.
அந்த விசுவாசங்களை 2 தொகுதி 3 தொகுதி வாங்கணும்ல, அந்த செட்டு பூரா என்ன ஆச்சுன்னா அங்கே ஆளுநர் இருந்து புறக்கணிக்கிறவனு கூட்டணி கட்சிகள்லாம் அறிக்கை விட்டுருச்சு. கடைசி நாள் நாள் வந்து திமுகவும் கலந்துக்காத எம்எல்ஏக்கள்ங்கிறாரு. இவர் போய் கலந்துக்கிறாரு, இப்போ மந்திரி போய் கலந்துக்கிறாங்க. எஸ் பாரதியா சொல்றாங்க திமுக புறக்கணிக்கிறது, திமுக தலைவன அரசு பங்கெடுக்கிறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறார். திமுக புறக்கணிதியா பர்சனல் சண்டை எதுவும் கொள்வனை கொடுப்பன இல்லை சண்டையா ரவிக்கும் ஸ்டாலினுக்கும் அரசியல் சண்டை தானேங்க. கொள்வனை கொடுப்பனா கொடுக்கல் வாங்கல் சண்டை இல்லை. நம்ம உரிமையை பறிக்கிறாரு, ஒரு மாநில சட்டசபையினுடைய உரிமையை பறிக்கிறாரு, முதலமைச்சர் கேபினட்டுடைய உரிமையை பறிக்கிறார் அந்த நபர். அரசு தானே இது. அதுதானே ரவி மேலே வந்த கோபம் வந்து அரசு ரீதியாக தானே இது, தனி கட்சி ரீதியாக ஒன்றும் இல்லையே. இதே பாருங்கள், இந்த அம்மா நம்ம ஊர் அம்மா இருக்க தமிழிசை தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்துச்சு. சந்திரசேகர ராவ் ஆட்டி வச்சார். இப்போ நேற்று கூட பேசியிருக்க நம்ம பதில் வந்துருக்கு. போலீஸ் செக்யூரிட்டி போகக்கூடாதுன்ட்டார். ஒரு ஆளுநர் விருந்து கூட சுதந்திர தினத்துக்கு போனதில்லை அந்த அம்மாட்ட. குடியரசு தினத்துக்கு வந்து வெளியில் கொடியேற்றாத மாளிகைக்குள்ளே ஏற்றிக்கன்னு சொல்லிட்டாரு. எந்த சீஃப் செக்ரட்டரியோட எவனும் வைப்படாது, அந்த அம்மாவை ஏற்றிக்கிட்டோம் அவங்க கேம்பஸ்குள்ளே ராஜ்பவனுக்குள்ளேன்னு சொல்லிட்டாருங்க இந்த அம்மாவை. அது இப்போ என்னாச்சுன்னா அகதியை மாதிரி ஆயிடுச்சு. புகலிடம் எங்கே அந்த அம்மாளுக்கு? புதுச்சேரி. தமிழ்நாடு துணைநிலை ஆளுநர், முழுநிலை ஆளுநர் துணைநிலை ஆளுநராக அடைக்கலம் புகுந்த இடம் புதுச்சேரி. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே எப்போவுமே புதுச்சேரியில் இருக்கும். அந்த அம்மா தமிழிசை அவன் தெலுங்கானா சமிதியாக வச்சுருந்ததா அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, பாரதிய தெலுங்கானாவை என்ன மாற்றிருக்காருல்ல, பிஎஸ்ஆர்னு மாற்றிருக்காருல்ல. அனைத்து இந்திய தேசியம் பேர் அவங்களாம் ஒன்றும் மாற்றல. ஆனால் அவன் தன்மானத்தோடு இருக்கான். ஸ்டாலின் இல்லையே. இந்த மம்தா பானர்ஜி ஆளுநர் மாளிகைக்கு விருந்துக்கு போகுதா? இன்னும் இப்போ இதே இது இந்த தமிழ்ச்சி இதை புரிஞ்சுக்கங்க. அந்தந்த மாநிலத்தில் பிற்போக்கு கொள்கையோடு இருக்கலாம், அவனுக்கெல்லாம் தன்மரியாதையோடு இருப்பானுங்க. சுயநலன் தவிர திமுகவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் பாஜகவோட அந்தரங்க உறவு அதை இண்டிகேட் பண்ணணும், வெளியில் காட்டணும். அதுக்காக இந்த விழா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே போங்கப்பா போங்க மோடி அனுப்பிட்டார், நல்லா போங்க, நல்லா புகழ்ந்து பேசிட்டு வாங்க. நிச்சயமாக ரொம்ப பலவிதமான கருத்துக்கள், அரசியல் ரீதியான கருத்துக்கள் மற்றும் இந்த முத்தமிழ் முருகன் விழா தொடர்பான கருத்துக்களையும் ரொம்ப வெளிப்படையாக ஆழமாக இன்னும் விரிவாக வந்து கொடுத்துருந்தீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி. 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 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.